ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அதிகாரிகள், பூத் ஏஜென்ட்டுகள் வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். சுமார் 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மொத்தம் எத்தனை சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது? அங்கு என்ன நிலவரம்? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 5ஆம் தேதி ஈரோடு இந்த கிழக்கு இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்கு பதிவு என்பது நடைபெற்று வந்தது. அந்த முடிக்கக்கூடிய நிலையில் 8ஆம் தேதியான இன்று காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று காலை 7:30 மணிக்கு தபால் வாக்கு பெட்டிகள், அதாவது ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தபால் வாக்கு பெட்டிகள் பிரிக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய சீல்கள் பிரிக்கப்பட்டதன் பிறகாக மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டிகளினுடைய சீல் 8 மணிக்கு பிரிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை என்பது 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 17 சுற்றுகளாக இங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 டேபிள்கள், தபால் வாக்குகள் உட்பட 15 டேபிள்கள், 14 டேபிள்களில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மூலமாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. மேலும் தபால் வாக்குக்காக தனியாக ஒரு டேபிள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதை பொறுத்தவரைக்கும் 56 அதிகாரிகள் 17 சுற்றுகளாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளே செல்லக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான அந்த அரசியல் கட்சியினுடைய முகவர்களுடைய செல்போன்கள் வெளியிலேயே வாங்கி வைக்கப்படுகிறது. அதாவது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் மொபைல் போன்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. மேலும் உள்ளே செல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பரிசோதனை என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே மொபைல் போன் கொண்டு செல்லக்கூடாது, மேலும் மின்னணு சாதன பொருட்களை அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் கொண்டு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் இங்கு ஒரு துணை ராணுவ கம்பெனி படையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆயுதமேந்தி அவர்கள் இந்த ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பில் இருப்பார்கள். மேலும் 600 தமிழ்நாடு காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் 14 டேபிள்களில் 17 சுற்றுகளாக நடைபெற இருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் 67.97% என்கின்ற வகையில் அந்த சதவீதத்தில் வாக்குப்பதிவாகி இருக்கிறது. 17 சுற்றுகளாக பொறுத்தவரைக்கும் ஒரு சுற்றிற்கு 10,000 வாக்குகள் எண்ணப்படும் என்கின்ற வகையிலே இங்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த உள்ளே செல்லக்கூடிய அந்த முகவர்கள் 7 மணிக்கு உள்ளதாகவே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் வர தொடங்கி இருக்கிறார்கள். உள்ளே அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கே இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். 6 மணிக்கு பிறகாக உள்ளே வரக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு பரிசோதனை உட்படுத்தப்படுவார்கள். அதற்கு முன்பாக ஒருவருக்கும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது வாக்கு எண்ணிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. 7:30 மணிக்கு ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தபால் பெட்டியினுடைய அந்த சீல்கள் பிரிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது.